கொஞ்சமாக பேம்பரிங் ரொட்டீன் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஏன் சன்ஸ்க்ரீன் போடல அப்படிங்கிறது இப்போ சொல்லிடுறேன். என்னோட செல்ஃப் கேர் ரொட்டீன் எல்லாமே காட்டியிருக்கேன். மோஸ்ட்டாக நான் எப்பயுமே பண்ணுறது தான் காட்டியிருக்கேன். பட் சில ஸ்பெஷலான திங்ஸும் காட்டியிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஜீரகமும் ட்ரை ஃப்ரூட்ஸும் நைட்டே சோக் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் மறந்துட்டு தூங்கிட்டேன். ஸோ எமர்ஜென்சி சோக்கிங்காக 3 hours போட போகிறேன். சோக் பண்ண ஜீரா வாட்டரும் ட்ரை ஃப்ரூட்ஸும் 11 o'clock மாதிரி சாப்பிட்டேன். 3 hours முன்னாடி தான் சோக் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது பாருங்கள் எவ்வளோ நல்லா பீல் ஆகுதுன்னு. பாதாம்லாம் சீக்கிரமாகவே பீல் ஆயிடுச்சு எனக்கு. சில பேருக்கு வால்நட்டில் ஊற வைக்க மாட்டாங்க, பட் எனக்கு வால்நட்டில் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டெய்லி பிஸியாக ஓடிட்டே இருப்போம். பட் இன்றைக்கி இந்த பாத் டைமில் கொஞ்சமாக பேம்பரிங் ரொட்டீன் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். ஷாம்பு லாரியல் பாரிஸோட ஹையர்லானிக் மாய்ஸ்சர் யூஸ் பண்ணுறேன். இதோட சேம் கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஸோ அதனால் கண்டிஷ்னர் மட்டும் டவ்வோடது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டவ்வோட கண்டிஷ்னர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக. நான் வந்து எப்பவுமே சோப் தான் பிடிக்கும் எனக்கு. ஆனால் இன்றைக்கி பேம்பரிங் பண்ணுறதுனால பாடி வாஷ் டவ்வோட பாடி வாஷ் யூஸ் பண்ணுறது காட்டியிருக்கேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாடி வாஷு எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்ட பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனியாக ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசிங்காக நல்ல குட் ஸ்மெல்லும் அடிக்கும். இன்னொரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் காட்டியிருக்கேன். இது ரீசெண்டாக நான் லூலு மால் போகிறப்ப ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. ஸோ 250 rupeesக்கு இவ்வளோ பெரிய பாட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு பாடி ஸ்க்ரப்பு, இதுவும் டவ்வோட தான். இது எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இதில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாமே நல்லாயிருக்கும். இது எப்போயாவது ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. ஸ்பெஷல் அக்கேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ரீசெண்டாக இந்த ஃபேஸ் வாஷ்க்கு மாறிட்டேன் நான், எத்திக்ளோ. ஸோ இது சூப்பராக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில, ஏன்னா இப்போ தான் ஒரு 1 week யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தடா, இதுதான் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட். வீட்டில் இருக்கிறப்ப எனக்கு லூஸ் அண்ட் கம்ஃபியாக போடணும். நான் வேஸ்லினோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு. இதோட கேப் வேறு காணோம். ஸோ லிப் பாம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 times யூஸ் பண்ணுவேன் லிப் பாம். ஸோ லிப் பாம் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. குளிச்சுட்டு வந்தாலும் எங்கே போனாலும் வெளியே போனாலும் இதுதான் நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் செட் ஆஃப். நான் இப்போ ரீசெண்டாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு டீ குடிக்க போயிடலாம். மாய்ஸ்சரைசர் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லிங்க. எந்த ஸ்கின் ப்ராடக்ட்டும் எவ்ரிதிங் இஸ் ஸோ காஸ்ட்லி. ஸோ அதனால் நான் அதிகமாகலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறப்பெல்லாம் கூட சொல்லுவாங்கள்ல, ஒரு 3 fingers எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது மார்க்கெட்டிங் கிமிக். ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் சும்மா நான் ஒரு இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஏன் சன்ஸ்க்ரீன் போடல அப்படிங்கிறது இப்போ சொல்லிடுறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் நான் வந்துட்டு ரொம்ப டெலிஜென்ட்டாக ரொம்ப வருஷமாக போட்டுட்ருந்தேன். ரீசெண்டாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தேன். ஒரு பர்சனலாக ஒரு விஷயத்துக்காக ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க போயிருந்தோம். அதில் வந்துட்டு சரி விட்டமின் டெஸ்ட் பண்ணலாம் டாக்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ விட்டமின் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்னாச்சுன்னா விட்டமின் டி வந்து டிஃபிஷியன்சி இருந்துச்சு. ஸோ நான் பெங்களூர்லேருந்து ரொம்ப வருஷமாகவே நான் இங்கே இருக்கேன். ஆல்மோஸ்ட் 8 years இருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு வந்து விட்டமின் டிஃபிஷியன்சி வந்ததில்லை. ஸோ விட்டமின் டிஃபிஷியன்சி வரதுக்கு முக்கியமான ரீசன் வந்துட்டு வெளியே போகிறதில்ல அதிகமாக. அப்போ சன்லைட் அதிகமாக படாதே மேலே. ஸோ அதனாலே எனக்கு வந்துட்டு விட்டமின் டிஃபிஷியன்சி ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ நான் வந்துட்டு அதுக்கான டேப்லெட் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் நான் ரிசர்ச் பண்ணுறப்ப வந்துட்டு விட்டமின் டி வந்து டிஃபிஷியன்சி இருக்கிறப்ப வந்துட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண வேணாம், கைக்கு காலுக்குலாம் வந்துட்டு அப்ளை பண்ண வேணாம், எதுக்குமே அப்ளை பண்ண வேணாம். ஸோ சன் வந்துட்டு டைரெக்டாக உங்கள் மேலே படுறது கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஸோ அதுதான் ரீசன். பட் நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் லைக் அதிகமாக சன்னில் போகிறதில்ல,
எனக்கு என்ன ஆச்சுன்னா பார்த்துட்டுனா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரியே இருக்கும், மாதிரி நான் இங்கே இருந்துகிட்டே இருக்கும், யார் பேசினாலும் சட்டுன்னு கோவம் வரும், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, இது மாதிரி ஃபீல் ஆகுது ஓவர் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் போய் டெஸ்ட் எடுத்துக்குங்க. போதுன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் தானே இருக்கேன். சாம்பார் ரசம் தான் என்னோட கம்ஃபர்ட் ஃபுட். ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப என் ஹஸ்பண்ட் அடிக்கடி எனக்கு செஞ்சு கொடுப்பாரு. ஸோ எவ்ரி சாட்டர்டே ஆச்சுன்னா அது சாம்பார் ரைஸ் செஞ்சுருவார். எனக்கு அப்போ சாப்பிடவே பிடிக்காது. ஸோ எனக்கும் அதை பழகி சாம்பார் ரைஸ்னால் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எனக்கு பேபி பிறந்ததுலேருந்து வேக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நான் இப்போ இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எப்பிலேட்டர். இது வந்துட்டு அரௌண்ட் 1200 நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். பட் வாங்கி ஒரு 2 to 3 years ஆயிடுச்சு. இதை வாங்கினதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம பேபி இருக்கனால நம்மளுக்கு பார்லர் போய் செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்காது. ஸோ தட்ஸ் த மெயின் ரீசன் நான் வந்து இதை வாங்கினதுக்கான காரணம். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்காக, இதில் வந்து நீங்கள் சார்ஜ் ப்ளக்இன் பண்ணிக்கணும். ப்ளக்இன் பண்ணிட்டீங்கன்னா இதில் 2 type ஆஃப் ஸ்பீடு இருக்குது. ஹோப்ஃபுல்லி ஐ கேன் ஷோ ஹியர். இதில் 2 type ஆஃப் ஸ்பீடு இருக்கும். இல்லை இது பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து ரொம்ப பெயின்லாம் இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி எலும்பு கடிச்ச மாதிரி லைட்டான பெயின் தான் இருக்கும். சும்மா ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல இருக்க ஹேர்லாம் போயிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, உங்களோட ஹேர்லாம் அப்படியே கீழே விழுகும். ஸோ அடியில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஒயிட் கலரில் பெட்ஷீட் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துல விழுந்திருக்கு அப்படின்னு தெரியும். நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்சோ நான் எதுவும் குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் இது இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இதை காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரேசர் தான். ஆனால் இது வந்துட்டு ஃபேஸோட ரேசர். ஆக்சுவலி உங்கள் ஃபேஸில் சின்ன சின்ன ஹேர் இருக்கும். சில பேர் என்னென்னா இதெல்லாம் ஹேர் இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ நான் வந்து அதிகமாக பண்ணதில்லை. பட் லாஸ்ட் மந்த்தாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சோப் போட்டு கொஞ்சம் பப்ளியாக வச்சுக்கிட்டு நுர மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் பண்ணுவேன் நான். ஏன்னா கொஞ்சம் ஸ்கின்ல எதுவும் ரேஷஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பயத்தில். பட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேங்க்ல வந்து பிராண்டுன்னு நினைக்கிறேன், ஃபர் அப்படின்னு. இதுலேயே வந்துட்டு இந்த பிக்கினி லைனும் இருக்குது. அது ஆக்சுவலி வந்து நல்லாயிருக்கு. அது எங்கேன்னு தெரியல, அதனால நான் இதை வாங்கினேன். பட் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் இங்கெல்லாம் வந்துட்டு ஷேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பார்லரில் போய் பண்ணிங்கன்னா உயிரே போயிடும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நான் வந்துட்டு அவ்வளோலாம் கஷ்டப்படணும் இல்லவே இல்லை. ஸோ இதுவும் ரொம்பவே கம்மி தான். நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரீயூசபிள். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இதுக்குள்ளேயே போட்டு வச்சுருங்க. ஏன்னா அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குல்ல, பேபிஸில் இருக்காங்க. ஸோ இதை போட்டு வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 3 தான் என்னோட நான் ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ரீசெண்டாக இது வாங்கினேன் நான். எத்தனை நூடுல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்தாலும் அத்தனையும் ட்ரை பண்ணலான்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ இது இண்டோமென்னு ஏதா இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். 2 டைப்பாக நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. ஒருத்தங்க ட்ரையாக சாப்பிடுவாங்க, ஒருத்தங்க வந்து சூப்பியாக சாப்பிடுவாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் ஆப்போசிட்டுங்க. பட் என்னோட மெத்தட் தான் நல்லாயிருக்கும், சூப்பி தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எப்படி ட்ரையாக சாப்பிடுவீங்களா இல்லை சூப்பியாக சாப்பிடுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நைட் டைம் ரொட்டீனுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டென்டல் ரொட்டீன் காட்டிடுறேன். எப்பயுமே சாப்பிட்ட பிறகு வாட்டர் பிக் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து ப்ரஷ் பண்ணுவேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes கழித்து இந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மவுத் வாஷில் வந்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 10 ml மட்டும் மேலே வரும். ஸோ ஈஸியாக இருக்கும் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி போவேன். ஸோ யூஸ்வலி நைட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவேன். என்னோடய மாய்ஸ்சரைசர் செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ப்ளஸ் இந்த லிப் பாம் நைட்டு மட்டும் அந்த ஃபிக்ஸ் டெர்மா அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய செல்ஃப் கேர் பேம்பரிங் அவ்வளோதான். இன்றைக்கி எங்கூட வந்து என்னோடய செல்ஃப் கேரில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. I hope to see you in another useful content. Until then, bye bye and don't forget to subscribe.